ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி வினோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பார்ட் 1 ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்த்டே அன்னைக்கு மறுநாளே நம்ம கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதோட முழு தொடர்கதை என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோட பர்த்டே அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் இல்லையா, ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் ஆக்சுவலி வந்துட்டேன். நைட் வந்தோடனே மண்டே அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டேவே வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சிட்டு இருக்கிறது. அப்படி நைட்டு பசிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், தோசையும் சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். உடனே படுத்துட்டேன். ட்ரெஸ்ஸு கூட கழட்டவே இல்லை, ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, எதுவுமே செய்யலை, அப்படியே உடனே படுத்துட்டேன். உடனே படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4:30 எழுந்திரிச்சு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். ஒரு 5 மணி இருக்கும் கடைக்கு கிளம்புனேன். கடைக்கு போயிட்டு சரி வாமிட் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போயிட்டு ஒரு சோடாவும் இங்கே பக்கத்துலேயே வந்து கருப்பட்டி காஃபி கடை இருக்குது. ஸோ போயிட்டு ஒரு கருப்பட்டி காஃபி, பிளாக் காஃபி, நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், ஸோ ஒரு பிளாக் காஃபி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். கடைக்கு போனேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். ரோட் ஓரமாக போயிட்டு இருந்த ஒரு பையன் கம்பெனி போகிற அவசரத்தில் நான் இப்படி நடு சென்டரில் போகிற அவங்க ரோட் ஓரத்தில் போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் நடு சென்டரில் போகிறேன். ஸோ அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, நடு சென்டருக்கு ஏறிட்டாங்க. நடு சென்டருக்கு ஏறவும் நான் நடுவில் வந்துட்டுருக்கேன் இல்லையா, மேலே விட்டாச்சு, அவ்வளோதான். அப்படியே இங்கேருந்து எப்படியும் ஒரு 10 ஸ்டெப்புக்காவது என்னை அப்படியே இழுத்துட்டே போயிடுச்சுங்க. அது நான் நினச்சேன் அப்போது, எப்பா நம்ம உயிரோட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இன்ன வரைக்கும் அதை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். இது என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, June 15 என்னோடய பர்த்டே. June 16 இயர்லி மார்னிங் 5 o'clock இது நடந்து போச்சு. பாருங்க, பார்த்தீங்களா? அதை பட்ட அடி மேலே தான் படும்னு சொல்லுவாங்களா, அது எனக்கு தான். ஆக்சுவலி இது ஒரு தழும்பு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்லேருந்து கீழே விழுந்தது தான். அது அப்பா கூட போகும்போது அந்த கதை பார்த்தா அது இன்னும் இதை விட ஃபன்னாக இருக்கும். நான் எல்லாருக்கும் சேலை வந்து இந்த முந்தானை தான் போய் பைக்கில் மாட்டோம் இல்லையா, இது என் கையிலே தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி கொசுவை எடுத்து சொருவோம் இல்லையா, அது போய் பைக்கில் மாட்டி நான் மட்டும் தனியாக பறந்து போய் இப்படி கீழே விழுந்தேன். இப்படி விழுந்துட்டேன். எங்கள் அப்பா ஒரு 10 ஸ்டெப்பாவது இருக்கும், கொஞ்சம் தூரம் போய் அப்புறமா என்னை திரும்பி பார்த்தாங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா நான் ரோட்டில் இப்படி விழுந்து கிடக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் அடி, இங்கே இதோட அப்படி இங்கெல்லாம் அடி. அதில் தான் இந்த இடத்துல அது இருக்கு பாருங்க, இந்த இடத்துல முடி போனது அதில் தான், அதோட அடி. என்ன பண்ணுறாங்க, இப்படி இழுத்து விட்டு மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்படி இப்படி பார்க்கும்போது ஆனால் தெரிஞ்சுக்காது. அங்கே அடி, அப்போதான் இதுவும் அடி. அப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு பெட்லேயே வச்சுருந்தாங்க, அந்தளவுக்கு அடி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு நீ வந்து அப்படியே சிராய்ச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் டாக்டரே அன்னைக்கு ஆன உடனே டக்குன்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பையன் வந்து குறுக்கால வந்து இடிச்சிட்டு அக்காக்கா சாரிக்கா கம்பெனி போகிற அவசரத்தில் தெரியாமல் வந்துட்டேங்க்கா அப்படின்னா. சரி என்ன சொல்ல முடியும், நம்ம உயிரே போயிடுச்சு அப்படின்னா கூட திட்டுனா அந்த உயிர் திரும்ப வரப்போகிறது கிடையாது. அதனால் ஏன் ப்ரோ கொஞ்சம் பார்த்து வந்திருக்கல, எனக்கு ரொம்ப வலிக்குது ப்ரோ அப்படின்னு மட்டும் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த பையன் எப்படிலாம் ஷெல்ஃபீஸ் பாருங்க. ஆக்சுவலி அவனால தான் நாங்கள் விழுந்து கிடக்குறேன். அவன் தூக்கி இதில் உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்லி ரோட்டோரம் அந்த கட்டையில் உட்கார வச்சான். அவ்வளோதான், உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு நான் வரட்டுமா, குச்சிக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுக்கணும்னு தோணலை. சரி காயமாயிருக்கு, எப்படி நடப்பாங்க, காயமே ஆகலைனாலும் கீழே விழுந்த அந்த அதிர்ச்சி எப்படி இருக்கும். என்னோடய ஃபேண்ட்டுங்க பாருங்க, இந்த ஃபேண்ட்டு தான் ஆக்சுவலி நான் போட்டிருந்தேன். இதை நான் வந்து கிழிச்சிட்டேன். பார்த்தீங்களா, முட்டிக்கிட்ட எப்படி எந்த அளவுக்கு அப்படியே சராய்ச்சி, இந்த அளவுக்கு வந்து காயம் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு அப்படியே சராய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 2-3 days பெட் ரெஸ்ட் இருந்தது இல்லையா, அப்போ அந்த ஆயில்மெண்ட் அதெல்லாம் போடும்போது அதுலேருந்து
ஒரு மாதிரி தண்ணியாக ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி மேலே இந்த ஃபேண்ட்டையே விரிச்சு போட்டு அது மேலே காலை வச்சு படுத்துக்கிட்டு அதுக்கு யூஸ் பண்ண இந்த ஃபேண்ட்டை. அதுவும் என் பர்த்டே ட்ரெஸ் இது. என் பர்த்டே ட்ரெஸ்ஸே பர்த்டே மறுநாளே கிழிஞ்சு போச்சு. நல்ல வேலை ட்ரெஸ்ஸு போனதோட போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்ட விட்டுட்டேன். இதாங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போவே நாங்கள் ஜிஹெச் போனோம். பக்கத்தில் இருந்த ஜிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டெலிவரி ஹாஸ்பிட்டல் இல்லையா, ஸோ சின்ன ஹாஸ்பிட்டல் தான், ஓபி சீட் இல்லை, ஃபார்மசியும் க்ளோஸில் தான் இருந்துச்சு. டாக்டர் மட்டும் இருந்தாங்க, நைட் டியூட்டி டாக்டரு, ஒரு ஆயம்மா அந்த மாதிரி மட்டும் இருந்தாங்க. அப்புறம் போன உடனே அப்போவே போயிட்டு போன உடனே டிடி ஒன்று போட்டாங்க, கையில் டிடி போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு 9 மணிக்கு மேலே வாங்க, கால் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். விழுந்தப்போ வந்து நான் நல்லா தெம்பாக எழுந்திரிச்சு நடந்தேன். சரி, அந்த இடத்துல யாரும் இல்லை, அவனும் அந்த தம்பியும் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஸோ அப்போங்கும்போது நம்ம தான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுந்திரிச்சு ஓகே அப்படின்ட்டு தைரியமாக வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வலினா வலி, செம்ம வலி. ஒரு 3 days பெட் ரெஸ்ட் இருக்க சொன்னாங்க. 3 daysமே இப்படி பொசிஷன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே நேராகவே படுத்தே தான் கிடந்தேன். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எப்போ இருந்தேன்னா, பாப்பா டெலிவரி அப்போ எனக்கு சி செக்ஷன் தான், 2 பாப்பாவுமே வந்து ஆப்ரேஷன் தான். அந்த டைம்லாம் ஒரு 3 நாள் அப்படியே நினைவே இல்லாமல் படுக்கையிலே ட்ரிப்ஸ் ஏறிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் அந்த மாதிரி இருந்தேன். அதை வந்து நான் இத்தனை வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்போ நான் அந்த மாதிரி 3 நாள் படுக்கையிலே கடந்துட்டேன். இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல. திரும்பினா கால் ரொம்ப வலிக்குது, அதுவும் நடு முட்டிக்கு அதுக்கும் காலை விரிக்க முடியல, சுருக முடியல. 16ஆம் தேதி விழுந்தது, இன்னைக்கு டியூஸ்டே. இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இப்போ டியூஸ்டே, கரெக்டாக என்னோட 8 நாள் ஆகுது. ஆனால் இன்னமும் வந்து கால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்யூர் ஆகிடுச்சான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். காலில் காயாக இருக்குது. என்னால் இன்றைக்கி தான் நான் ஒர்க்குக்கு போனேன், அன்னையிலேருந்து இன்றைக்கி தான் ஒர்க்குக்கு போனேன். ஒர்க்குக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்பவும் வீங்கிடுச்சு. இன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்தோடனேலாம் ரொம்ப அழுக, என்னால் தாங்க முடியல. அம்மா அம்மான்னு அவ்வளோ கத்திட்டேன். என்ன பண்ணுறது, அம்மாவை எவ்வளோ கூப்பிட்டாலும் அம்மா வர மாட்டாங்களே, அம்மாவும் வர முடியாது, அப்பாவும் வர முடியாது. சரின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணுன்ட்டு இப்போ தான் நான் வந்துட்டு மெடிக்கலும் போயிட்டு வரேன். வெளில வண்டி சவுண்டு கேட்குது. வண்டி சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் வெளில இது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு ஒரு சுயநலமாக தான் எல்லாரும் ஓட பார்க்குறாங்க. ஸோ அதனாலேயே வெளியில் யார் போனாலும் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போங்க வண்டியில் போனாக்கா. பேக்ரவுண்டு சவுண்டு, நானே பேசுகிறதே ஃபஸ்ட்டு சவுண்டு கம்மியாக தான் கேட்கும், இதெல்லாம் பேக்ரவுண்டு நாய்ஸ் வேறு அதிகமாக வண்டி வெளுத்து வாங்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு சைடு மிரர்லாம் பார்த்துட்டு போங்க, சைடு மிரர் பார்த்துட்டு போங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். ஏன்னா எப்படி சொல்கிறது, உயிர் எனக்கு இதோட ஆச்சு. இதுவே எனக்கு வேறு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா என் நிலைமை நினச்சி பாருங்களேன். குழந்தைங்க எப்படி சொல்லுவாங்க, 1000 பேர் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாய் இருந்து வளர்க்குற மாதிரி வராதுல்ல, எப்படி சொல்ல முடியும். ஐயோ, அடுத்து வண்டி சவுண்டாகவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய பேரும் வந்து லைவ் போட முடியல, லைவ் நோட்டிஃபிகேஷனே காமிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அது லைவ் நோட்டிஃபிகேஷன் காமிக்காது, நான் லைவே வர்றதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஒய்ஃபை வைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி மேலே 2 ஒய்ஃபை கனெக்டடில் வச்சுருக்காங்க, 2 ஃபேமிலி. ஸோ அதனால் ஒய்ஃபை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படியும். அப்புறம் மீதி கதையை வந்து இந்த கதை இதோட தான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போனேன், ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நேற்று போனேன் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட. நேற்று போகும்போது நீ பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஃப்ராக்சர்லாம் எதுவும் இல்லை, ஓகே தான். ஆனால் என்னென்னா அந்த முட்டை சுற்றி கிண்ணப்பகுதி இருக்கும்ல, இப்படி அந்த நடுமுட்டி இப்படி உட்கார அந்த கிண்ணப்பகுதியில் வந்து சுற்றி ரத்தம் கட்டி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரத்தக்கட்டை வந்து எடுத்தால் தான் கால் வந்து நார்மலாகும், அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு.
எப்படி ஒர்க் பார்ப்பீங்க, சிட்டிங்கா ஸ்டாண்டிங்கா அப்படின்னாங்க. ரெண்டும் இருக்கும் அப்படின்னேன். முடிஞ்ச அளவுக்கு சிட்டிங்காக இருந்தாக்கா போங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபிட்னஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆஃபீஸில் இன்னைக்கு டியூஸ்டே, போன டியூஸ்டே விழுந்தேன். இந்த டியூஸ்டே வந்து ஃபிட்னஸ் போயிட்டு கொடுத்தேன். ஃபிட்னஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து உள்ளே போகிறதுக்குள்ளேயே ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். ஜென்ரல் இல்லையா, ஜென்ரல் என்னும்போது 9 ஹவர்ஸ் இருக்கும். 9 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது நான் இங்கே 6:30க்கு கிளம்பி 6:30க்கு வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னா அகைன் மறுபடி 6:40 6:45 ஆகிடும் ரூமுக்கு வர்றதுக்கு. 6:45 அந்த மாதிரி ஆகிடும். அப்போது எனக்கு 2 to 12 ஹவர்ஸு டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அவ்வளோ நேரமும் என் கால் வந்து நிற்கிது இல்லை உட்காருது. அப்படியே ஆக மொத்தத்தில் ஒன்று ஸ்டாண்டிங்கில் இருக்குது, இல்லைன்னா இப்படி தொங்க போட்டிருக்கு, அவ்வளோதானே, படுக்க வைக்கவே இல்லையா. ஒரு 4 o'clockலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே வலி எடுத்துடுச்சு பயங்கரமாக. உட்காந்து தான் இருக்கேன், ஆனால் ரொம்ப பயங்கரமாக வலி எடுத்துடுச்சு. அப்புறம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 minutes பிஃபோராகவே கிளம்பிட்டேன் நான். ஏன்னா தத்தி தவழ்ந்து போகிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற என்ன அங்கே பார்க்குறேன்னு எல்லாரும் நினைப்பீங்க. ரொம்ப நேரமாக இது என்னைய வா 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 வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது பாருங்க. இதான் அங்கே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். போயிட்டு வந்து வலி தாங்க முடியல. இப்போதான் மெடிக்கல் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது தைலம் எதுவும் அடிக்காதீங்க, ஸ்ப்ரே எதுவும் அடிக்காதீங்க, தைலெல்லாம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஆஃபீஸில் ஹவுஸ் கீப்பிங் அம்மாங்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது அந்த அம்மாங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, புளி பத்து போடுறா, அதை சுற்றி புண்ணை விட்டுட்டு புண்ணை சுற்றி புளிப்பத்து போடு, கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புளிப்பத்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கும் வைத்தியம் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே பாய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் போடுங்க எல்லாருமே வீடியோவுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் காரமாக இருக்குது. சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, காலைல டங் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப போட்டு ரொம்ப சுரண்டிட்டு அந்த இடம் அப்படியே புண்ணாயிடுச்சு. அதான். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், லைவ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே பாய்.